Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். எங்க வீடுனால நான் குன்றத்தூர்ல இருக்கேன். தலைவர் வீட்லயும் இருப்பேன், அங்கேயே இருப்பேன். தலைவர் வீடுனா எம்ஜிஆர் வீட்டுல, இந்த வீட்டுல இருக்க. ஆமா, ஒன்னுடு நீ சாப்பிட்டு போகணும்னா நான் சொன்னேன், என்னங்க புரட்சி தலைவரும் சாப்பிடலாம் விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷன் கொடுத்து சாப்பிடணும், எடுத்து சாப்பிடக்கூடாது. மிருகம் மட்டும் தான் எடுத்து சாப்பிடணும். அவர் இறந்த காரணமே என்ன தெரியுமா? மற்றவங்களுக்காக, அவர் நண்பர்களுக்காக தன்னோட உறக்கத்தை, தன்னோட எல்லாத்தையும் விட்டு தான் அவர் இருந்தார். இல்லைன்னா இன்னும் 50 வருஷம் இருந்திருப்பாரு. இந்தியாவிலேயே அவர் மாதிரி காலில் கிக் அடிக்க ஆள் கிடையாது. அப்பதான் இந்தி படம்லாம் அவருக்கு கமிட் ஆச்சு. பண்ண மாட்டேன்ட்டார். நான் தமிழை தவிர எந்த மொழியும் பண்ண மாட்டேன்ட்டார். போலித்தனம் இல்லாம சிரிப்பார் இல்லையா? அப்படி சிரிச்சுக்கிட்டு செக்குல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்பார். பல லட்சம் படிக்கிறது பசங்களுக்கு. அவருக்கு ஏசி ரூம் இருக்கு, அங்க உட்கார மாட்டார், பேப்பரத்துல உட்காந்துட்டு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல எத்தனை பேர் வேலைக்கு போகல, கஷ்டப்படுறவங்க கூப்பிட எல்லாருக்கும் என்ன சம்பளம், அந்த சம்பளத்தை இவரை கொடுத்துட்டு இருப்பாரு. ரஜினி சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட், போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. கேப்டன் வராரு, ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாரு, கும்பல் எல்லாம் ஓரம் கட்டினாரு. அந்த வாட்ச்மேன் உட்கார்ற இடத்துல இவரு உட்கார்ந்தாரு. போய் நான் பாத்துக்கிறேன் அப்படி உட்கார்ந்து. எவன் உட்காருவான்? இவன் அங்க அவன் ஃபைட் மாஸ்டர் தான், இவருக்கு இங்க நிக்கிறான், அடிங்கடா அவனை அப்படின்னு இருக்கானுங்க. கேட்டாரு, தங்கங்களா அப்படின்னாரு, இவன் அடிங்க. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கு ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேப்டன் என்ற சொல் கேட்டால் தமிழகத்திலே இவரை போல யாருமே வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாமனிதனாக நாம் கண்களால பார்த்த ஒரு மிகப்பெரிய மனிதர். ஒரு ஆண்டு ஆவருது அவர் நம்ம விட்டு பிரிந்து போய். ஆனாலும் இன்றைக்கும் அவரை பற்றி பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. நிறைய இயக்குனர்கள், அவரோட பணியாற்றியவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாள்ல. இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். ஆதன் டிவி நேயர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலை நிறுவனங்கள் அனைவருக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி நடிகள் வணக்கத்தை பெருமைப்படுறேன். கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றாங்க. நீங்க எம்ஜிஆரோடவே இருந்திருக்கீங்க. இந்த வார்த்தைக்கு அவர் 100% பொருந்துவார். ஏன்னா 1977 என்னை நெல்லை மகாராஜனுங்கிற ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர், ஒரு நடிகர் விஜயகாந்த் ஒருத்தர், அவருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் சரின்ட்டு வரேன். அவர் புல்லட் வச்சிருந்தாரு, நெல்லை மகாராஜன் மாஸ்டர். கூட போகிறேன். நம்ம டி நகரில் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போகிறேன். அப்போ கேப்டன் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார் பெரிய தாளில். அவங்க விஜய் இந்த மாதிரி தங்கப்பழம் தான் என்ன விஜயகாந்த் கடைசி வரைக்கும் தங்கப்பழம் தான் கூப்பிட்டாரு. அவன் என்ன ஜாகுவார் தங்கன்னு ஒரு நாள் கூட கூப்பிட மாட்டாரு. தங்கப்பழம் நீ பேரு, சிலம்பு நல்லா சுற்றுவான், குள்ளமா தானே நான் இருக்கேன், அவ்வளோ சிலம்பு சுற்றுவான் அவன். அவரு சும்மா அப்படின்னு நினச்சிருப்பாரு. பாரு விஜய் அப்படின்றாரு. என்ன சிலம்பு கொடுக்குறாங்க, சுற்றுறேன். அந்த காத்து கிழிச்சிரு, கண்ணுக்கு தெரியல. காலையில சுத்தினது. அவரு என்ன இவ்வளவு வேகமா சுத்தணும், எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணாதான்? 15 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம். ஓகே. இப்போ நான் சினிமாவுக்குன்னா எவ்வளவு நாள் கத்துக்கணும் அப்படின்னாரு. சினிமாவுக்குன்னா நீங்க ஒரு நாள் 2 நாள் போதும். ஒரிஜினலா கத்துக்கணும் 6 மாசம் கத்துக்கணும். ஒரிஜினலா கத்துக்கணும் அப்படின்னாரு. எங்க வீடுனாரு, நான் குன்றத்தூர்ல இருக்கேன். தலைவர் வீட்லயும் இருப்பேன், அங்கேயே இருப்பேன். தலைவர் வீடுனா எம்ஜிஆர் வீட்டுல, எம்ஜிஆர் வீட்டுல இருக்க அப்படின்னு. ஆமா அப்படின்னா அவரை பாக்குறாரு. ஆமா விஜய் தலைவர் வீட்டுல தான் இருக்காப்ல, அங்கதான் இருக்காப்ல. சண்டையில அவ்வளவு கிக்கெல்லாம் பாரு அப்படின்னாரு. பார்த்தா கேப்டன் ரொம்ப இதாயிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு என் மேல. சரி எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னாரு. அப்போ அன்னைக்கே பூஜை போட்டு கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ 4-5 பேர் சாப்பிட்டு போறாங்க, காலைல டிஃபன் சாப்பிட்டு போறாங்க. இப்போ நான் போகும்போது என்ன சாப்பிட சொல்லிருக்க அன்னைக்கு தான் பாக்குறேன் விஜயகாந்த் சார். அன்னைக்கு தான் பாத்துருக்கேன், நேரில் ஷூட்டிங்ல பாத்துருக்கேன். அவ்வளவு இது இல்லாம பாக்குறேன். பார்க்கும்போது சாப்பிட்டு போனேன். இல்லைங்க நான் வீட்டுக்கு போறேன்னா கொன்னுடுவேன், சாப்பிட்டு போனாரு. அவர் வேற மாதிரி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, கொன்னுடுவேன் நீ சாப்பிட்டு போனா. நான் சொன்னேன், என்னங்க புரட்சி தலைவரும் சாப்பிடலாம் விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. மனுஷன் கொடுத்து சாப்பிடணும், எடுத்து சாப்பிடக்கூடாது. மிருகம் மட்டும் தான் எடுத்து சாப்பிடும். மனுஷன் கொடுத்து சாப்பிடுவான். நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்ப என்னால முடிஞ்சது. இன்னும் நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அதே மாதிரி நான் சொன்னேன், நீங்க தலைவர் அதே வார்த்தை தான், அவரும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்களும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அந்த இடத்த கண்டிப்பா பிடிப்பீங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னதான். அதுக்கப்புறம் நான் ரெகுலரா அவருக்கு அவரோட இது என்னோட ஒத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா புரட்சி தலைவர் மாதிரி அது மாதிரி ஒத்து போயிடுச்சு.
டெய்லி வருவேன். என்னை பைக்கில் கொண்டு போய் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் விட்டு வருவார். ஏன்னா அப்போல்லாம் பஸ்ஸு ஜாவா பைக் வச்சிருந்தாரு. ஆமாம், என்ன விடுவார். அவர் உடனே அவசியம் இல்லை, நான் போயிருப்பேன். அப்போ சொல்லுவார், இல்லை நான் வரேன் அப்படின்னு விடுவார். அது நல்ல மனுஷன். அதாவது என்னன்னா தாங்க கஷ்டப்படணும். அவர் இறந்த காரணமே என்ன தெரியுமா? அவர் மற்றவங்களுக்காக, அவர் நண்பர்களுக்காக தன்னோட உறக்கத்தை, தன்னோட எல்லாத்தையும் விட்டு தான் அவர் இருந்தார். இல்லைன்னா இன்னும் 50 வருஷம் இருந்திருப்பாரு. கண்டிப்பா. அதுதான் உண்மையான விஷயம். இல்லை அண்ணே, நான் அண்ணன் தான் சொல்லுவேன், என்னோட சின்னதான், வயசு சின்னவர் அவர். இல்லைண்ணே நான் போய்க்கிறேன். இல்லை நடந்தானே போவா அப்படிம்பேன். ஆமாம் அப்படிம்பேன். அப்படின்னா அங்கேருந்து நடந்து வருவேன், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து வருவேன். அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னை பைக்கில் கொண்டு விட்டுட்டு பஸ் ஏற்றிட்டு போவார். ஸோ அது மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அப்கமிங்கில் ஒரு நடிகர் பெருசாக இருந்தார். நான் அவருக்கு டூ போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எந்த மாஸ்டர் இருந்தாலும் சரி தங்கத்தை கூப்பிடுங்க பாரு, எனக்கு வேலை இருக்கோ எல்லாம் கவலைப்பட மாட்டார். சில மாஸ்டர் வேணான்னா அவர் அந்த மாஸ்டர் வேணான்ட்டுருவார். இல்லைங்க நான் அவன் வேற ஒரு குரூப்பில் இருக்கா, அதெல்லாம் இல்லை மாஸ்டர், நான் எனக்கு மாஸ்டர் ஜாக்குவா தங்கப்படம் வேணும் அப்படிங்கும்போது நான் இப்போ ஆம்பூர் பாப்பிட்ட பர்மனெண்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆம்பூர் பாப்பு தான் இப்போ கேப்டனுக்கு பர்மனெண்ட் மாஸ்டர் அவர். அது மீறி சில மாஸ்டர் பண்ணுவாங்களே, அப்போ சொல்லுவார். சொல்லும்போது அப்படி இல்லைன்னா மாஸ்டரே மாற்றிருக்காரு, அந்த மாதிரி மாற்றிருக்காரு. எனக்காக மாஸ்டரே மாற்றிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒர்க்கு நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கை அவருக்கு இறங்கிடும். கை ஒரு கட்டத்தில் இறங்கினோடனே அப்போ அந்த இடத்துல நல்ல வேலை நான் இருந்தேன். எனக்கு அந்த வர்ம கலைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவொடனே நானே கையை அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி விட்டேன். துண்டை வச்சு ஒரு புஷ் பண்ணுவேன், அது செட் ஆயிடுச்சு. செட் ஆனோடனே அப்போ அந்த இடத்துல ஒரு மணி நேரம் அவரால் கண்ணில் தண்ணி அவர் அழலாம் மாட்டார். ஆனால் அவர் அறியாமல் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஓகே தங்கம் அப்படின்னாரு. இன்னைக்கு கை வேண்டாம், காலில் வைப்பணும் சொல்லி அவர் காலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் கையை விட கால் நல்லா வருது அவருக்கு. அதான் காலை வச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார். இந்தியாவிலேயே அவர் மாதிரி காலில் கிக் அடிக்க ஆள் கிடையாது. அப்போ தான் இந்தி படம்லாம் அவருக்கு கமிட் ஆச்சு. பண்ண மாட்டேன்ட்டார். நான் தமிழை தவிர எந்த மொழியும் பண்ண மாட்டேன்ட்டார். எவ்வளவு ஒரு பற்று சார். என்ன சார், தமிழந்து சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தவர் சார். எங்க குரு சார் அவரு. நான் அவருக்கு குரு, ஆனா எனக்கு அவர் தான் குரு. நான் அவர் முன்னாடியே லட்சக்கணக்கான பேர் மீட்டிங்ல அவர் கூட நான் பேசியிருக்கேன். எனக்கு தமிழன்று நில்லடா தலை நிமிர்ந்து, தமிழன்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது எனக்கு இந்த கலைஞர்னு அவர் முன்னாடியே பேசியிருக்கேன். மீட்டிங்ல பேசிடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். ஏன்னா அந்த இடத்துல அப்படியே அவர் ஆச்சரியப்பட்டு பார்த்தாரு, ஏன்னா இப்படி நம்மள சொல்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஏழைங்கள் அப்படின்னு வந்தா அள்ளி கொடுக்கறதுல இன்னொரு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள், இன்னொரு கர்ணன் விஜயகாந்த் அவர்கள். நான் பார்த்த லெவல்ல அவர் கொஞ்சம் அப்கமிங்ல வரும் சாலிகிராமத்தில் ஒரு வீடு கட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினார். எந்த நடிகரும் ஹாஸ்பிட்டல் வச்சதா எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு மெடிக்கல் மாத்திரை எல்லாம் அவர் செலவு வாங்கி கொடுப்பாரு. யாருமே வந்தாங்கன்னா மாத்திரை செலவு இல்லை, டாக்டர் ஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். செகண்ட் சண்டே அன்னைக்கு உட்கார்ந்தாருன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அவரு தெரியும் உங்களுக்கு, மேக்கப்லாம் போட்டு வர மாட்டார். அப்படியே கருன்னு அப்படியே கருப்பு வயற மாதிரி அழகா வருவார். பார்த்தாலே அப்படி இருக்கும். அவ்வளவு அந்த சிரிப்பு பாரு, வெள்ளந்திரி சிரிப்பு, யாருமே சிரிக்க முடியாது அந்த சிரிப்பு, வெள்ளந்திரி சிரிப்பு. நான்லாம் அவர் போட்டோ அவர் கோயிலுக்கு போனேன்னா அப்படியே பார்த்து உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. மனசுல ஒண்ணு வச்சுட்டு சிரிப்பாங்க. போலித்தனம் இல்லாத சிரிப்பு. கரெக்ட், வெள்ளந்தி போலித்தனம் இல்லாத சிரிப்பு. கரெக்டா சொன்னேன், போலித்தனம் இல்லாம சிரிப்பா இல்லையா? அப்படி சிரிச்சுக்கிட்டு செக்குல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. பல லட்சம் ஸ்கூல் படிக்கிறது பசங்களுக்கு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து படிச்சவங்க பல ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவ்வளவு செக்கு போடுவாரு. நான் கேட்பேன், என்னங்க அப்படி போன தங்கம் கொண்டு போறோம், என்ன கொண்டு போறோம்? ஒன்றும் கிடையாது. செத்து போனா நான் 6 அடியில் தூக்கி மண்ணில் விட்டு புதைச்சி போட்டுருப்பாங்க. ஒன்றும் அது கூட அடுத்த வாரம் வேற போட்டு வேற எடுத்து புதைப்பான். என்ன இருக்கு கொடுக்குற கொடுப்போம் அப்படின்னாரு. அதுதான் இன்னைக்கு அவருக்கு புகழ். அவர் இறந்த கரடன் சுத்துச்சுங்க. கரடன் உலகத்திலேயே நிறைய சித்தர் பெருமாள்லாம் இறந்துருக்காங்க, சித்தர் பெருமாள்லாம் மறைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு சாவலையும் கரடன் சுத்தம் இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தா அந்த கரடன் சுத்தம். நான் கரடன் சுத்தம் ஒரே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். சபரிமலையில நகைப்பட்டி தூக்கிட்டு வருவாங்க. அந்த நகைப்பட்டியை எங்க இருந்து எடுத்துட்டு வராங்களோ அந்த நகை சாத்துற வரைக்கும் அந்த கரடன் சுத்தம். நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்து நேர்ல அழுதுருக்கேன். ஏன்னா சாமி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா சாமி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன்னா கரடன் அன்னைக்கு அந்த டைம்ல சுத்தணும் அவசியம் கிடையாது. அப்போ சுத்தரை பார்த்து நான் அப்போ கடவுள் இருக்காரு, உண்மையிலே கடவுள் இருக்காரு. ஏன்னா கடவுள் உடனே எல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டாரு, தப்ப எண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அது ஒரு இதுல கிருஷ்ணர் எண்ணிக்கிட்டே இருப்பார், எத்தனை தப்பு, 100 தப்பு ஆச்சா போடுறான் அப்படிம்பார்ல, அந்த மாதிரி தான். அதனால அந்த இடத்துல அதே மாதிரி கடனே சுத்துறாங்கன்னா என்ன இருக்கும், எவ்வளவு நியாயமா இருந்திருப்பாரு, எவ்வளவு இதா இருந்திருப்பாரு. இப்ப புரட்சி தலைவர்கள் அப்படி பணம் கொடுத்தாருல, இவர் என்ன பண்ணாரு, நடிகர் சங்க தலைவர் ஆயிட்டாரு. தலைவர் ஆனோடனே அங்க ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு, அவருக்கு ஏசி ரூம் இருக்கு, அங்க உட்கார மாட்டாரு, வேப்ப மரத்துல உட்காந்துட்டு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல எத்தனை பேர் வேலைக்கு போகல, கஷ்டப்படுறவங்க, கூப்பிட எல்லாருக்கும் என்ன சம்பளம், அந்த சம்பளத்தை இவரு கொடுத்துட்டு இருப்பாரு. யாரு சார் கொடுப்பா, வேலை முடிஞ்சா டயர்டாச்சா ரூமுக்கு போவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. எங்க செங்கல்பட்டுல ஷூட்டிங் இருக்கும், அப்படியே வீடு பக்கம், அங்க போக மாட்டா, இங்க வருவாரு, இங்க வந்து உட்கார்ந்துருப்பாரு. உட்காந்து நோட்ல எண்ணி 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 கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மனிதரை வந்து எப்படி வந்து அதான் இறைவன் என்ன பண்ணாரு, இப்படி நல்லவங்கலாம் இல்லைன்னு தான் கூட்டு போயிட்டாங்க, இப்படி நல்லவங்களாம் அங்க வா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவர் வந்து தங்க எம்ஜிஆர், இவர் வந்து கருப்பு வைர எம்ஜிஆர். இதுல எல்லாரும் சொன்னாங்களா, பேர் வச்சாலும் தப்பாவே வைக்கல, அது மாதிரி கேப்டன் அப்படின்னு வச்சாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா வேட்டையை தூக்கி கட்டி நிற்பாரு, யாரும் வரமாட்டாங்க, ஒளிஞ்சிருவாங்க. ஏன்னா சில சண்டை நடக்கும்போது போலீஸை கூட போயிடுவாங்க, எதுக்கு நமக்கு பிரச்சனைன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து கோர்ட்ல வெட்டும் போது நிறைய போலீஸ் போயிட்டாங்கன்னு ஜட்ஜ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்கே போலீஸ் நீங்க துப்பாக்கிலாம் சுட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஆனா சண்டை நடக்கல ஒரு நிற்பாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ரஜினி சார் சொன்னது. ரஜினி சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட், போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. கேப்டன் வராரு, ஒரு துண்டு ஒண்ணு போட்டிருப்பாரு, அப்படின்னு கும்பல் எல்லாம் ஓரம் கட்டினாரு. ஓரம் கட்டிட்டு யாரை டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரு அந்த வாட்ச்மேன் உட்கார்ற இடத்துல இவரு உட்கார்ந்தாரு. போய் நான் பாத்துக்கிறேன் அப்படி உட்கார்ந்து. எவன் உட்காருவான், நடிகர் சங்க தலைவர், பல லட்சம் கோடிக்கு அதிபதி, உலகம் ஃபுல்லா கேப்டன் போனா கேப்டன் செத்து போற ஆள் இருக்காங்க, அந்த கேப்டன் உட்கார்ந்தாருங்க வாட்ச்மேன் மாதிரி. நான் பார்த்தேங்க, இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னாரு. வேற எல்லாம் அப்ப மாதிரி ஒரு மனிதன் யாரு கிடைக்கும் அந்த மனுஷன். அப்போ அவர் வந்து தெய்வம் இல்லாம யாரு, ரஜினிகாந்த்ங்கிறது ஒரு போட்டி நடிகர். இன்னும் கேட்க போனா, ஆமா, ரஜினிகாந்தா விஜயகாந்தாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நடிகர், அவருக்காக இவர் உட்கார்ந்து காவல் காக்குறாருங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும். இப்ப எனக்கு கூட நடிகர் சங்க எலெக்ஷன்ல யாரோ என்ன திட்டுறாங்க பின்னாடி, எனக்கு தெரியல, இவன் அங்க வந்து அவன் ஃபைட் மாஸ்டர் தானே, இவருக்கு இங்க நிக்கிறான், அடிங்கடா அவனை அப்படிங்கிறாரு, அப்படின்னு இருக்கானுங்க. கேட்டாரு தங்கங்களா அப்படின்னாரு, இவன் அடிங்கிறாரு. என்னன்னு சொல்றீங்க, எலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப அடியா விட மாட்டாரு. நான் போய் கேட்கறேன், ஏய் என்ன சொன்னான்றேன். அவர் உடனே கேப்டன் சொல்றேன், இப்ப என்ன வெட்டிடுவேன் நீ தங்கப்பழத்தை, வெட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு அடி வெட்டுறேன்னு நான் பிடிக்கிறேன். உடனே இவர் வந்து எடுத்துக்கிறாரு, இல்ல விடு அவ்வளவுதான் தொலைச்சிருவேங்கிறாரு. அப்போ நம்மகிட்ட சொல்லணும்ல, நம்ம சொல்றாரு, இது பண்றாரு, ஜெயிச்சாரு. அந்த பார்ட்டியை கூட்டு தோல்ல கை போட்டாரு. யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னா, அவன் சங்கத்துல மெம்பர், நீ இப்ப மெம்பர், அவன் 80ல மெம்பர். அவனை போய் நீ வந்து தொலைச்சிருவேன் மெம்பர் இல்லைன்னு சொல்றேன், மெம்பர் இல்லைன்னா இங்க உள்ள விடுவோமா அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கை போட்டு அவனுக்கு வந்து என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து அனுப்புறாரு. எம்ஜிஆர் மாதிரியே இவரும், அவரும் அடிச்சாரு நான் பார்த்தேன், இவரும் அடிக்க சொன்னாரு நான் பார்த்தேன். அது வந்து அப்போ 2 பேருக்கும் வந்து குணங்கள், அவரு சிகப்பா இருந்தாரு, இவர் கருப்பா இருந்தாரு, அவ்வளவுதான், இவ்வளவுதான் வித்தியாசம். எம்ஜிஆர் பத்தி கேட்பாரு உங்ககிட்ட? நான் கேட்டிருக்காரு, நிறைய கேட்பாரு. அவர் பிடிக்கும், எம்ஜிஆர் நல்லா பிடிக்கும் இருக்கு. ஆனா எம்ஜிஆர் படங்கள் நிறைய பார்ப்பாரு. அவரோட தொண்டுகள்லாம் இவர் என்ன இன்னும் கேட்க போனா அவரை பார்த்து இவர் பண்றாரோ அப்படின்லாம் நினைக்கும். ஆனா இயற்கையில ஒரு மனசு இருக்கணும். எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க, பணம் இருக்கிறவங்க எல்லாம் சாகும்போது 1 பைசா செலவு பண்ணாம போயிருப்பான். ஆனா இவர் வந்து அவரை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணாருலாம் சொல்ல முடியாது. இயற்கையாவே அவரை ஃபாலோ பண்றதுக்கு அவரை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே இவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இவரும். இப்ப 2 பேருக்கும் ஒரே மனசு. ஆனா எம்ஜிஆர் பற்றி நிறைய கேட்பாரு, என்னெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படிலாம் கேட்பாரு. நான் சொல்லுவேன், அவரை பற்றி பெருமையா சொல்லுவேன், இதே எம்ஜிஆர் கேப்டனை பற்றி எம்ஜிஆர் சார்ட்ட சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, ஏதோ ஒரு படம் அவரு கேட்டாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு படம், நான் மறந்துட்டேன். கேட்கவும் சொன்னேன், அவரு நான் தான் சிலம்பெல்லாம் ட்ரெயின் கொடுத்தேன் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னாரு. அது கேப்டன்ட்டே நான் சொன்னேன், தலைவர் கேட்டாரு உங்களை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கலைஞருக்கு எம்ஜிஆருக்குமே சண்டைன்னு சொல்லுவாங்க, 2 பேருமே ஒருத்தர் என்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆமா, 2 பேரும் விசாரிப்பாங்க. அது எம்ஜிஆரும் இவரை பற்றி கருணாநிதி சொன்னாதான் பலான்னு ஒன்று அரைஞ்சாரு ஒருத்தனை, யாரா நீ கலைஞர் சொல்றா அவரை அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சார் மதிப்புக்கு மரியாதைக்கு எம்ஜிஆர் சார். அதனாலதான் நான் இன்னைக்கும் சின்ன பிள்ளைங்க நான் வாங்க தம்பின்னு சொல்லுவேன். ஏன்னா வாடா போடான்னு நான் யார்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கவங்களுக்குள்ள வாடா போடான்னு நான் சொன்னதே இல்லை, சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இருந்து வளர்ந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த். அதனால எனக்கு அந்த மரியாதை இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் மரியாதை. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்துருக்கேன், யாருமே மரியாதை குறைவா பேச மாட்டாங்க, யாருமே மரியாதை குறைவா பேசுவாங்க, எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. கேப்டனும் அது மாதிரி தான். நிறைய பேர் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய படிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு, அவரே காலேஜ் பண்ணி இப்போ சேர முடியாதுன்னு ஃப்ரீயா சேர்த்திருக்காரு. அவர்கிட்ட போய் கஷ்டம்னு சொன்னா
உடனே ஹெல்ப் பண்ணுவார். எங்க ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல பெரிய நடிகர் இருக்கட்டும், இதுல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே போய் கதவை தட்டி ஹெல்ப் பண்ணது கேப்டன் கேப்டன் கேப்டன். அதை நான் பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. மக்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்போ தானங்க இருந்தாரு, இது எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, கொரோனா காலத்துல என்ன சொன்னாங்க, ஒரு பாடி வந்தா அந்த வீடே கொரோனா, அந்த ஏரியாவே கொரோனா, சுடுகாட்டில் கூட புதைக்க மாட்டேனாங்க. அவர் சொன்னாரு, என் காலேஜ் இருக்கு, நீங்க புதைங்கன்னாரு. பரவாயில்ல, என் காலேஜில் புதைங்க அப்படின்னு சொன்னார்ல. அந்த குணம் அப்போ என்ன, எதையுமே எதிர்பார்க்காம. ஒன்றும் இல்லைங்க, ஏதோ வெளிநாட்டில் ஒரு வாட்டி ஏதோ வெள்ளத்தில் பாதிப்பு, வெளிநாடு, இந்தியாவோ இல்ல இந்தியாவுக்குள்ள ஏதோ வெளிநாடு, ஏதோ ஒரு நாடு, கேப்டனை தெரியுமா தெரியாதே, உடனே 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. முதல் கொடுத்தாரு 50 லட்சம் ரூபாய். அந்த காலத்துல 50 லட்சம்லாம் எவ்வளவு சார், எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காசு கொடுத்தாரு. நான் கேட்டேன், கேப்டன் என்ன கேப்டன், நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள கொடுத்தா கூட ஏதோ தங்கம், எல்லாரும் மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எந்த நாடு கஷ்டப்பட நம்ம முதல்ல உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். அந்த ஆளு வந்து இறந்தே இருக்கக்கூடாது, இறக்கல, என்ன நம்மளை பொறுத்தவரை இறக்கல. அதனால மக்கள் பார்க்க, நம்ம நேரில் பார்க்க முடியல, படத்தில் பார்க்குறோம். கேப்டன்னா உடனே நம்ம படம் பார்க்குறோம். எப்பவும் நம்ம எப்பவும் நாமெல்லாம் எப்பவும் பார்க்கறது, கேப்டன் பார்க்கணும் உடனே பார்ப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜுக்காக போகிறேன், 100-200 பேர் கட்சிக்காரங்க நிற்கிறாங்க, அதில் 2-3 ப்ரொடியூசர் நிற்கிறாங்க. என்னை பார்த்துட்டு போனவர் தங்கப்படத்தை கூப்பிடுவேன் தான் முதல்ல சொன்னார். என்னை கூப்பிட்டு 1 hour உட்காந்து பேசுறாரு. கேப்டன் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, நான் வரேங்கிறேன், உட்காரு நீ அப்படிங்கிறாரு. அப்போ வந்து என்ன பாசம் இருக்க பாருங்க அவருக்கு. இல்லை நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்கல. அவரோட ஃபைட் மாஸ்டர் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணல. ஒரு வாட்டி ட்ரெயினுக்கு நானும் ஓடுறேன், அவரும் ஓடுறாரு. ட்ரெயின் எல்லாம் நாங்கள் ஒரு ஷூட்டிங்கில் முடிச்சு வரேன், அவரும் ஒரு ஷூட்டிங் முடிச்சு வரேன், ஓடுறோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பிடிச்சி இழுத்துட்டேன், எதை பிடிச்சி இழுத்துட்டேன், செயின் இழுத்து. கேப்டன் வராருல, இழுத்துட்டாங்க. எனக்கு ஃபைன்லாம் போட்டாங்க. ஃபைன்னா மாதிரி இழுக்கக்கூடாதுங்கிறக்கா போட்டாங்க. கேப்டன் தான் கேட்டார், கட்டு ஏன் நீ வந்து இழுத்தானார், என்ன கேப்டன் நீ ஓடி வர, நான் அது காரில் கூட வந்திருப்பேன்ல. இல்லை கேப்டன், நீங்கள் ஓடி வர்றது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அப்போ கேட்டார், எந்த எதுவும் உதவியே கேட்க மாட்டேங்கிறீ அப்படின்னாரு. நல்லா வச்சிருக்காங்க, அதில் நல்லா இருக்கேன், நிறைய படங்கள், என்னால் ஒர்க் பண்ண முடியாத படம் இருக்குது, கேப்டன் உதவி வேணால் நான் வருவேன், எனக்கு ஒரு உதவி தேவையில்லை, நல்லா இல்லை படம் கூட கேட்கலையானாரு. உண்மையிலே படம் செய்கிற கேட்பேன், டைமே இல்லை எனக்கு. அதனால் அது இல்லைன்னா கேட்டிருப்பேன். அவர் தான் கேட்க தான் சொன்னார், நான் கேட்கல. ஏன்னா அவர் தான் ஒரு பையனை அப்போ தான் மாஸ்டர் ஆக்கினார். ஆமா, அப்ப அந்த நேரத்துல போய் நான் வந்து கேட்டா நல்லா இருக்காதுல்ல, அவருக்கும் தர்ம சங்கடம். நானும் பிஸியா இருக்கேன், பிஸியா இல்லைன்னா இல்ல படம் கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கும் நடிகர் சங்கத்துல ஒருத்தருக்கும் தகராறு இருந்துச்சு. தகராறு வரும்போது என்கிட்ட கொஞ்சம் பணம் ஏமாத்திட்டாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் கேப்டன் காதுக்கு போச்சு. கேட்கணும் என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன தங்கம் எவ்வளவு கொடுத்தாரு, இது மாதிரி 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே, நீ ரூம் உள்ள இருக்கு. அவர் ரூம் உள்ள நடிகர் சங்கம் உட்கார வச்சுட்டு அவரும் நடிகர் சங்கத்தை மெம்பர் கூப்பிட்டு அவர் எல்லாம் பேசிட்டே இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு, நீ வந்து பணம் வாங்கினாக்கா ஆதாரம்லாம் இருக்கு, நீ வாங்கலன்னு எப்படி சொல்ற, நம்ம 2 தான் இருக்கோம், நீ பேசு, வாங்கினியா இல்லையா, வாங்கினேங்க, வாங்கினியா, சரி வாங்கிட்டல்ல, கொடுக்கணும்ல, அதான நியாயமான விஷயம். நீ எப்படி வாங்கல, நீ அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ வாங்கினா கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்காம நீ இது பண்றான், தங்கலாம் வா. ஐயோ, அவன் ஆடி போயிட்டான். அண்ணா அண்ணா வேணாம், கொடுக்கணும்ல, நீ கொடு, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கொடு. அவன் எடு அந்த கேமராவை அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எடு அந்த கேமராவை. நான் தான் சொன்னேன், இல்லைண்ணே கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல, போதண்ணே, கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி, இதுக்கு போதண்ணே அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவன் தங்க வளர்த்துற இது பத்தியா, நீ கொடுக்குறேன்னு போய் போலீஸ் தகராறு பண்ணலான்னு சொல்கிறல்ல, ஒரு கேஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டு ஓ ஒன்றும் இல்லை, அவன் வேணான்ட்டான், தங்க பழம் வேணான்ட்டாப்ல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அது இன்னொரு விஷயம் சார், இந்த கர்நாடகா நமக்கு தண்ணி தரல இல்லையா, அதுக்காக அந்த இது காவேரி இல்ல அந்த இதுக்கு போனோம், நெய்வேலி போறோம் சார் எல்லாரும். ஒரு ட்ரெயின் எங்கேயோ அப்போ அந்த இது போட்டிருக்காங்க. உடனே இவர் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அடிக்கிட்டு ஒவ்வொரு வண்டியா கொண்டு கொடுக்குறாரு. கேப்டன் சார், நடிகர் சங்க தலைவர், அடிக்கிட்டு ஒரு இப்படி தூக்கிட்டு ஓடி வராரு சார். சார் கண்ணால பார்த்தேன், தூக்கிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து எடுத்துக்க இங்க உரிமை எடுத்துக்கங்கிறாரு. கேப்டன் என்ன கேப்டன், நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க எதுக்கு வேலை செய்யணும், நான் தான் வேலை செய்வேன், நீ உட்காரு, நீ சீஃப் கெஸ்ட், அவர் என்ன சொல்ற சீஃப் கெஸ்ட் நாங்கெல்லாம், இவர் தான் வேலை செய்யணுமா. கேப்டன் என்ன அநியாயம் இல்லையா கேப்டன் அப்படின்னு. அது மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி. அதே மாதிரி ட்ரெயின்ல ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிடல. ட்ரெயின் எங்களுக்கு ஷூட்டிங் முடிச்சு வண்டி ஆயிட்டோம், சாப்பிடலன்னா எல்லாருக்கும் வந்து மதுரையில் ஏற்பாடு பண்ணுறாரு நினைக்கிறேன், அதே ஏதோ ஊரில் எல்லாருக்கும் பிரியாணி சுட சுட ஏற்பாடு பண்ணுறாரு. ட்ரெயின் அங்கே நின்னோடனே வண்டியாக கொண்டு ஏற்றுறாங்க. வாய்ப்பே இல்லை சார். அந்த மனிதர்களெல்லாம் இப்போ இருக்காங்களா, அப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்களான்னு தெரியல சார். அவரெல்லாம் கேப்டன் திருப்பி வந்து பிறந்து வரணும். எனக்கு தெரிஞ்சு கேப்டனும் எம்ஜிஆரும் தான் நாடு நல்லா இருக்கும். ரொம்பவே நெகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்.
நான் சொல்லணும் மாஸ்டர், நீங்க பேசின 2 மனிதர்களுமே ஒரு மாமனிதர்கள். சொல்ல வார்த்தை இல்லை. 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரே விஷயம் வந்து, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படின்றதுதான். ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றி சார்.